கிராமிய இசைக்கலைஞர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். மிகவும் சோகமான செய்தி, அதாவது புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணா காலமாக இருக்கிறார். இந்த செய்தி அறிந்திருப்பீங்க. அவருடைய வாழ்க்கையில், அதாவது தனித்துவமிக்க அவருடைய வாழ்க்கையில் நடந்த தனித்துவமிக்க செயல்களை சொல்லுங்க. உண்மையிலேயே கர்நாடக இசை உலகத்துக்கு திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய இழப்பு பெரிய இழப்பு. அதை ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு தான் சொல்லலாம். அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த கர்நாடக இசைக்கு மாபெரும் புகழை பெருமையை ஈட்டி தந்தவர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய இசையை, கர்நாடக இசையை உலகெங்கிலும் பரவிட செய்தவர். வட இந்தியாவில் நம்முடைய கர்நாடக இசையை அவ்வளவாக ரசிக்காத நிலைமையில் இவர் அங்கு சென்று அங்குள்ள வடநாட்டில் உள்ள பீம்சந்த் ஜோஷி, பர்வீன் சுல்தானா போன்ற முன்னணி இசை கலைஞர்களுடன் ஜுகல்பந்தி நடத்தி நம் இசையை அதற்கு அதைவிட கர்நாடக இசை மேன்மையானது என்று நிலைநிறுத்தியவர் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். அந்த பெருமை அவருக்கே சாரும். அது மட்டுமல்ல, அவர் ஒரு தனித்துவம் மிக்க குரல், அவருடைய குரல். அது எதை பாட சொன்னாலும் பாடுவார். அவர் மெல்லிசையாக இருக்கட்டும் அல்லது கர்நாடக இசையாக இருக்கட்டும், எந்த இசையும் ஒரு பாடகனால் பாட முடியும் என்று நிரூபித்தவர். அதுபோல திரை இசையில ரீதி கவுள ராகத்திலே சின்ன கண்ணன் அழைக்கிறான், ஒரு நாள் போதுமா, இது போன்ற பாடல்கள் அவர் பிரசித்தி பெற்ற பாடல்கள். அதாவது தியாகராஜருடைய உற்சவ சம்பிரதாய கிருதியை தனி சீடியாக எல்பி ரெக்கார்டாக அப்பொழுது வெளியிட்டவர். அதே போல தீட்சிதருடைய ரேர் கிருதிஸ் எல்லாம், அந்த அமிர்தவர்ஷன் ராகம் எல்லாம் அவ்வளவு அற்புதமாக பாடியிருப்பார். தியாகராஜருடைய பாடல்கள் மிகச்சிறப்பாக பாடியிருப்பார். அதாவது அவர் சென்னையிலே உலகெங்கிலும் இந்தியாவிலும் அவர் பாடாத முன்னணி சபாக்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். வெளிநாட்டவர்கள் இசை கற்றுக்கணும் அப்படின்னா உடனே தொடர்பு கொள்வர பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை தான் தொடர்பு கொள்வாங்க. ஏன்னா யாருக்கு எப்படி கற்பிக்க வேண்டும் என்கிற நுணுக்கம் அறிந்தவர். இப்போ வெளிநாட்டவர்களெல்லாம் அவர்கள் கர்நாடக இசையில் பரிச்சயம் இல்லை. ஆனா அவர்களும் அந்த இசையின் மேல் நாட்டம் கொண்டு அந்த இசையை கற்பிப்பதற்கு எந்த டெக்னிக்கை கையாண்டால் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள், அந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுப்பார். அதுல சிறிதும் அந்த கர்நாடக இசையினுடைய பண்பு தன்மை மாறாமல் கற்றுத்தரக்கூடியவர். நிறைய சிஷ்யர்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய சிஷ்யர்களும் வளர வேண்டும், தனக்கு இணையாக வளர வேண்டும் என்ற ஒரு குருவுக்கு உண்டான நல்ல அந்த ஸ்தானத்தில் இருப்பவர். குருனா எப்படி இருக்கணும், தானும் வளரணும், தான் மற்றவங்களையும் வளர வேண்டும். அந்த வகையில அவர் பெரிய கொண்டாடுகிறார். அது மட்டுமல்ல, பகதி என்கின்ற ராகம் அவர் கண்டுபிடித்த ராகம், புது ராகம், 4 சொரங்களை கொண்டு. கர்நாடக இசை உலகிலே ஒரு சட்டம் இருக்கிறது, ரூல்ஸ் இருக்கிறது. 5 சொரங்களுக்கு கீழ் ராகம் கிடையாது, பாட முடியாது என்று. மோகனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 சொரம், மத்தியமா 5 சொரம், இதுக்கு குறைந்து பாட முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது. அதை உடைத்தவர் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். 4 சொரங்களில் பாட முடியும் என்று மகதி என்கிற ராகத்தை கண்டுபிடித்து அதை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் கையாண்டு அதிசய ராகம், ஆனந்த ராகம் அப்படிங்கிறது எடுத்து கையாண்ட திரையுலகில் வந்தது. அவை இவ்வளவு பெருமை மிக்க டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இசை உலகிற்கு தன்னால் வாழ்கின்ற காலம் வரை, இறுதி மூச்சு உள்ளவரை தொண்டாற்றிருக்கிறார். அவருடைய புகழ் வாழ்க, வளர்க. நாம் என்றும் அவரை நினைவில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கர்நாடக இசைக்கலைஞரான பாலமுரளி கிருஷ்ணா தமிழ் திரை இசை உலகிற்கு அவர் ஆற்றியுள்ள பங்களிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இளையராஜா அவர்கள் மற்ற முன்னணி இசையமைப்பாளர்கள் எல்லாம் கூடும்போது பாடமாட்டேன் என்று அவர் அந்த காலத்தில் எல்லாம், அவருடைய காலத்தில் திரை இசை நாங்களே படிக்கும்போது கிட்டத்தட்ட 1982 85 வரை நாங்கள் என்னுடைய சென்னை பல்கலை இசைத்துறையில் நாங்கள் படிக்கும்போது திரைப்பட பாடல்களை பாடக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது. அதற்கு முன்பே திரையுலகில் பாடியவர் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். ஆகவே இசை என்று வரும்போது அதை பேதம் பார்க்கக்கூடாது. அவரவர்கள் தன்மைக்கேற்ப, அவர்களுடைய வாழ்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த இசை இருக்கிறது. எல்லாம் சொரங்களே, அதனுடைய அமைப்பு வேறு, பாடுகின்ற முறை வேறே தவிர இது உயர்ந்தது தாழ்ந்து என்று பார்க்கக்கூடாது என்கின்ற மனப்பான்மை அப்பொழுதே அவருக்கு இருந்தது. அது பெரிய துணிச்சலான ஒரு காரியம். அது எந்த வகையிலும் அந்த மனப்பான்மையானது எந்த வகையிலும் கர்நாடக இசையை பாதிக்காத அளவு இருந்தது. அதுதான் பாராட்ட வேண்டும் அவரை பொறுத்தவரையில். உங்களுடைய அனுதாபங்களையும் அவர் பற்றிய சிறப்புகளையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி புஷ்பவனம் குப்புசாமி ஐயா.